ரூபாய் முன்பணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதில் 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகையாகவும் வழங்கியிருக்கிறார். இதற்கு பல்வேறு கட்சி தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. யார் யார் என்னென்ன சொல்லி வராங்க, அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. சலோமி வணக்கம். மகளிர் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரைவு என்பது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டு மகளிருக்கு பெண்களுக்கு வங்கி கணக்கில் திமுக அரசு திடீரென 5000 வரவு வைத்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கி வந்த திமுக அரசு பிப்ரவரி மாதத்திற்கான தொகையுடன் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான 2000 முன்பணமாகவும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் சேர்த்து இந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஆட்சியை கைவிட்டு போவதாக உறுதியானதை உணர்ந்து கொண்ட திமுக அரசு தற்பொழுது இந்த அதன் தோல்வியின் வெளிப்பாடாகவே இதை செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் உயர்த்தப்பட்ட கட்டணங்கள் வரிகள் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமிருந்து ஆண்டுக்கு சுமார் 25000 கூடுதலாக பறிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்து 1.25 லட்சத்தை பறித்துக் கொண்டு ஒரே முறையாக 5000 வழங்குவதன் மூலம் மக்களை ஏமாற்றிவிட முடியாது. வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது என்ற முடிவில் இருந்து மக்கள் பின்வாங்க மாட்டார்கள். மே மாதத்தில் வரும் தேர்தல் முடிவு அதை உறுதி செய்யும் என்று அவர் தனது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ரூபாய் முன்பணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதில் 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகையாகவும் வழங்கியிருக்கிறார். இதற்கு பல்வேறு கட்சி தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. யார் யார் என்னென்ன சொல்லி வராங்க, அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. சலோமி வணக்கம். மகளிர் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரைவு என்பது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டு மகளிருக்கு பெண்களுக்கு வங்கி கணக்கில் திமுக அரசு திடீரென 5000 வரவு வைத்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கி வந்த திமுக அரசு பிப்ரவரி மாதத்திற்கான தொகையுடன் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான 2000 முன்பணமாகவும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் சேர்த்து இந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஆட்சியை கைவிட்டு போவதாக உறுதியானதை உணர்ந்து கொண்ட திமுக அரசு தற்பொழுது இந்த அதன் தோல்வியின் வெளிப்பாடாகவே இதை செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் உயர்த்தப்பட்ட கட்டணங்கள் வரிகள் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமிருந்து ஆண்டுக்கு சுமார் 25000 கூடுதலாக பறிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்து 1.25 லட்சத்தை பறித்துக் கொண்டு ஒரே முறையாக 5000 வழங்குவதன் மூலம் மக்களை ஏமாற்றிவிட முடியாது. வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது என்ற முடிவில் இருந்து மக்கள் பின்வாங்க மாட்டார்கள். மே மாதத்தில் வரும் தேர்தல் முடிவு அதை உறுதி செய்யும் என்று அவர் தனது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.